யோவான் யோவான் 10ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆமென். வீட்டில் நடக்கிற சபை, வீட்டு சபை இது. இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் யோவான் 10ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த 10ஆம் அதிகாரத்தில் ஏசப்பா நமக்கு சொல்கிறது என்னென்ன அப்படின்னா, மேய்ப்பன், ஒரு மேய்ப்பன் வந்து எப்படி இருக்கணும், உண்மையான மேய்ப்பன்னா யார் அப்படிங்கிறத குறித்து இந்த ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்குறாரு. முதல் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் அப்படிங்கிறார். அதாவது ஒரு ஆட்டு மந்தனா வாசல் வழியாக தான் உண்மையான மேய்ப்பன் வந்து உள்ளே நுழைவான். வெளியில் வேறு வழியாக ஏறுகிறவனோ கொள்ளைக்காரனாக தான் இருப்பான். அந்த ஆட்டுக்குட்டியை அவன் பிடிச்சிட்டு போகிறவன அப்படிப்பட்டவனாக தான் இருப்பான். அதே போல் ஏசப்பா சொல்கிறார், இதில் வந்து ஆடுகள்ங்கிறது அவரை விசுவாசித்து வர நம்மளை சொல்கிறார். அப்போது வாசல் வழியாக பிரவேசிக்கிறவன் தான் ஆடுகளோடைய மேய்ப்பனான். அப்போ வாசல் அப்படின்னா அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதே அதிகாரத்தில் 7ஆவது வசனம் சொல்கிறாரு, நானே ஆடுகளுக்கு வாசல் அப்படிங்கிறார். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போது இயேசு தான் அவரை விசுவாசித்து வர நமக்கு அவரோட வார்த்தை தான் வாசல். அந்த வசனம், அவர் சொன்ன அந்த வசனம் உபதேசம் தான் நம்மளுக்கு வாசல். அந்த வழியாக நம்ம உட்பிரவேசித்தால் தான் நம்மளுக்கு ரட்சிப்பே கிடைக்குமா. ஏசப்பா அவருடைய வார்த்தையில் என்னெல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாருன்னா, இயேசு வந்து தன்னுடைய வாய் திறந்து பேசின வசனத்தில் தான் ரட்சிப்பு இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, ஜீவன் இருக்குது. இந்த வாசல் வழியாக அவரை விசுவாசித்து வரக்கூடிய ஆடுகளாக நம்மளை வழிநடத்தி கொண்டு போகிறவங்க தான் உண்மையான மேய்ப்பன். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இல்லாமல் வேறு வழியாக ஒருத்தன் கொண்டு போகிறான் அப்படின்னா அவன் வந்து கள்ளனும் கொள்ளைக்காரனமாக இருக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு அதில் தெரியப்படுத்துகிறார். அதில் 9ஆம் வசனத்தை பாருங்கள், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஸோ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா இந்த அதாவது வாசல்னு சொல்லப்படுகிற அந்த இயேசுவோடைய வசனம் தான் வழி, வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த இந்த வசனத்தில் தான் நம்மளுக்கு சத்தியம் இருக்குது, ஜீவன் இருக்குது. இது பழைய ஏற்பாட்டில் இருக்குமானா கிடையாது. இப்போ இந்த மெசேஜை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், அதாவது பழைய ஏற்பாட்டில் தான் ஜீவன் இருக்க, கிருபை இருக்குது அப்படின்னு நீங்கள் வேறு மாதிரி நினைக்கலாம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் தன் வாய் திறந்து பேசின வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. இயேசு தான் ஜீவன், அவருடைய வார்த்தை தான் ஜீவன். யோவான் 6:63 சொல்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது அப்படிங்குது. அப்போ இயேசு தன்னுடைய வாய் திறந்து பேசின வசனத்தில் தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்குது. ஸோ இயேசு வந்ததே தன்னுடைய இரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து, அவருடைய வசனத்தினால, அவருடைய வார்த்தையினால் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறாரு. அதன் நிமித்தம் நமக்கு ஜீவன் வருது. ஸோ இந்த வழியில் ஒருவன் கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போகிறவன் தான் உண்மையான மேய்ப்பன். ஏசப்பா நம்பி வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த வசனத்தின் வழியாக நடத்திட்டு போனால் தான் அவனுக்கு ரட்சிப்பே கிடைக்குமா, இல்லைனா ரட்சிக்கவே பட மாட்டாங்களாம். இப்போ வந்து பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது. ஏன்னா இந்த இயேசு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தானாக பேசலை, என்னுடைய பிதா சொன்னதை தான் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறார். பிதாவோட வார்த்தையை தான் நான் பேசுகிறேன், அவர் சொன்னபடி தான் பேசுகிறேன். நான் பேசுகிற வார்த்தை நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் நான் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என் பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அப்படிங்கிறார். அப்போது உபாகம் 18:18 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு, அதாவது ஏசப்பா அவருடைய வாயில் என்னுடைய வார்த்தையை அருளுவேன், அவர் பேசின வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜீவன் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. உபாகமும் 18:18 பாருங்கள். உபாகமும் 18:18, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். ஆமாம், இதில் போட்டிருக்காரு, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் எழும்ப பண்ணுவாங்கார். அது இயேசு தான் அந்த தீர்க்கதரிசி. அவருடைய வாயில் என்னுடைய வார்த்தைகளை அருளும் அப்படிம்பார். அப்போ இயேசு வாய் திறந்து பேசுகிற வார்த்தையெல்லாம் பிதாவுடைய வார்த்தைகள். அதனால தான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கு, அவர் தமது வாயை திறந்து அப்படின்ட்டு. இயேசு தமது வாயை திறந்துன்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அவர் வாய் திறந்து பேசின வசனத்தில் தான் ஜீவன் இருக்கான். அப்படி அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவங்களாம் நான் விசாரிப்பேன்னு மோசே மூலமாகவே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். ஸோ இயேசு பேசின இந்த வார்த்தையில் தான் நமக்கு ஜீவன் இருக்குது, பரிசுத்தம் இருக்குது, ரட்சிப்பு இருக்குது. இந்த வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்க போகுது அப்படின்னு யோவான் 12ஆம் அதிகாரம் சொல்லுது. யோவான் 12:47-48 நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை, யோவான் 12:48,
என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போது இவர் சொன்ன வசனம் யாருடைய வசனம்னு அடுத்தாப்புல சொல்கிறாரு. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாக இருக்கிறது என்று அறிவேன். அப்போது இயேசு பேசின வசனம் தான் நமக்கு ஜீவன். அந்த வார்த்தையின் வழியாக, அந்த வசனத்தின் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் மட்டும்தான் அவன் ரட்சிக்கவே பட முடியும். ஸோ பாவ மன்னிப்பை வாங்கி அவருடைய வசனத்துக்குள்ளே முடிவு பெறுந்த நிலச்சிருந்தால் தான் ரட்சிப்பு. இயேசு பேசின வசனத்தில் வார்த்தையில் நிலச்சிருந்தால் மட்டும்தான் ரட்சிப்பு, முடிவு பரியந்தம். அப்போது அந்த வசனத்தில் தான் நம்மளுக்கு பிசாசின் மேலே அதிகாரம் இருக்குது. அந்த வசனத்தின் மேலே தான் நம்ம பிசாசு அந்த வசனத்துக்கு தான் அவன் நடுங்குவான். அந்த வசனம் நமக்குள்ளே இருந்தால் பிசாசு நம்மளை தொட முடியாது. அப்போது இந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவன் உண்மையான மேய்ப்பன். 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு 10:2, வாசல் வழியாக பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கிறான். அப்போது இந்த இயேசுங்கிற வாசல் வழியாக ஒரு மேய்ப்பன் நடத்திட்டு போனால் உண்மையான மேய்ப்பன். மற்றபடி பழைய ஏற்பாடை காமிச்சு, உபாகத்தை காமிச்சு, உங்களுக்கு தசமபாகம் உண்டு, காணிக்கை உண்டு, ஓய்வு நாள் உண்டு, பலி உண்டு அப்படின்னு இன்னும் முடிஞ்சு போன நியாயப்பிரமாணத்திலே ஒருத்தர் நடத்துகிறான் அப்படின்னா அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறார். யோவான் 10:10 பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போது ஏசப்பா தன்னுடைய வார்த்தையினால் நம்முடைய ஆத்துமாக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தாராம். ஸோ எல்லாமே இயேசு பேசினா வார்த்தையில் தான் இருக்குது. ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வார்த்தை தான் தேவன். இயேசுக்கு பேரே தேவனுடைய வார்த்தை அப்படின்னு வெளிப்படுத்தல் 19:13 சொல்லுது. அப்போது இந்த வார்த்தையில் தான் நம்மளுக்கு ஜீவன் இருக்குது. இது இந்த இயேசு சொன்ன உபதேசத்தின் வழியாக, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வழியாக, அவர் தன்னுடைய வாய் திறந்து பேசின வசனத்தின் வழியாக நம்மளை ஒரு மேய்ப்பன் கொண்டு போனான் அப்படின்னா அவன் உண்மையான மேய்ப்பன் அப்படின்னு இயேசப்பா நம்மளுக்கு இதில் வெளிப்படுத்துகிறார். ஆமென். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே 10ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாக இருக்கும். இப்போ ஏசப்பா இதில் என்ன சொல்கிறாருன்னா, யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த தொழுவத்தில் உள்ள ஆடு மட்டும் இல்லை, எனக்கு வேறு ஆடு இருக்குது, நான் அதையும் கொண்டு வரணும், அது என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்போ ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாக இருக்கும் அப்படிங்கிறார். அது புறஜாதிகளாகிய நம்ம குறித்து சொல்கிறாரு. அந்த ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்படின்னு. அப்போது நம்ம இயேசு மேலே அன்பு வச்சுருக்கிறோம் அப்படின்னா அவர் வசனத்தை நம்ம கை கொண்டாதான் உண்மையான அன்பு. அதே போல் 27ஆம் வசனம் பாருங்கள். 26, நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ஏசப்பா யூதர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னுடைய ஆடுகளாக இருந்தால், என்னோடய மந்தையோட ஆடுகளாக இருந்தால், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால், உங்களுக்கு உண்மையிலே உங்களிடத்தில் தேவ அன்பு இருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிப்பீங்க. நீங்கள் உங்களிடத்தில் அன்பு இல்லாதனால, நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படையனால என்னுடைய ஆடுகளாக இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்லேயும் நீங்கள் இல்லை, அதனால தான் நீங்கள் என்னை விசுவாசிக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்குறவங்க, அந்த வசனத்தின் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த வசனத்தின்படி வழி நடக்கிறவங்க அவருடைய ஆடுகளாம், இயேசப்பாவுடைய ஆடுகள். அந்த ஆடுகள் இயேசப்பாவுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கும். அதை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம். 28 போட்டிருக்காரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அப்போது நம்ம இயேசப்பாவுடைய வசனத்தின்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அவருடைய கையிலிருந்து நம்மளை யாரும் பறித்து கொள்ள முடியாது. பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. வசனம் தெளிவாக சொல்லுது, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை அப்படிங்கிறது. அப்போது நம்ம இயேசப்பாவுடைய ஆடாக இருந்தால், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடாக இருந்தால், அந்த வசனத்தின்படி நடக்கிற உண்மையான அன்புள்ள விசுவாசியாக இருந்தால் நம்ம இயேசப்பா கையிலேருந்து நம்மளை யாரும் பறித்து கொள்ள முடியாது. அதை விட ஒரு பெரிய பாக்கியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ இது போக அதே 10ஆம் அதிகாரத்தில் ஒரு 34, 35 பாருங்கள். இயேசப்பா சொல்கிறாரு, நீ மனுஷனாக இருக்க, இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, நீ மனுஷனாக இருக்க உன்னை தேவன் சொல்லி இப்படி தேவதூஷணம் சொல்கிறபடினால உன் மேலே கல்லெறிய வந்திருக்கணும் அப்படின்னு 33 சொல்கிறாங்க. அப்போ இயேசப்பா சொல்கிறாரு, தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்களுக்கு வேதத்தில் எழுதியிருக்கவில்லை அப்படிங்கிறார். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாது இருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவதூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா அப்படிங்கிறார். அப்போது தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் யார்? தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள்லாம் தேவர்கள். அப்பா இப்படியோ அதே போல தான் பிள்ளையும். ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு, நான்
என்னுடைய பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கேன், அவருடைய வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன், அவருடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறேன், நான் அவருடைய குமாரன் சொன்னதில் என்ன தப்பு, இதனால எதுக்கு என் மேலே கல் எறிகிற அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறார். இப்போ நம்மளுக்குள்ளே யார் இருக்கா? இயேசப்பா இருக்கார், பரிசுத்த ஆவியானவர். அதை தான் அப்போ அவர் சொல்லியிருக்கார். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க மாம்சத்தில் இருந்தனால இந்த வசனத்தோட வெளிப்பாடு தெரியாதனால அதே போல் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு இயேசப்பா இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் குறித்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ். அதாவது ஒரு மேய்ப்பன்னா இயேசு சொன்ன வசனத்தின் வழியாக நடத்தி கொண்டு போகணும். அப்போ தான் அந்த ஆடுகளாகிய அந்த விசுவாசிகளுக்கு ரட்சிப்பு, கிருபை, பலன், பரிசுத்தம், ஜீவன் எல்லாமே இந்த வசனத்துக்குள்ளே தான் இருக்குது. இது அல்லாமல் உங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு உண்டு, சங்கீதம் உண்டு, நீதிமொழிகள் உண்டு, நீங்கள் கரெக்டாக வாரந்தோறும் சர்ச்சைக்கு வந்தால் போதும், தசமமாக மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா அதில் நம்மளுக்கு எந்த பலனும் கிடையாது, ரட்சிப்பே இல்லை. தெளிவாக சொல்லியிருக்கார் இயேசப்பா, நான் வந்து ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் தான் வந்தேன், என்னுடைய இந்த வாசல் வழியாக கொண்டு வருகிறவன் மட்டும்தான் உண்மையான மெய்ப்பன். இதை நீங்கள் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இயேசப்பா நம்மளுக்கு யோவான் 10ஆம் அதிகாரத்தின் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம். ஆமென். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Jesus.